வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். புந்தோங் இந்து மயானத்தில் மேலும் 2 மின் அடுப்புகள் நிர்மாணிக்கப்பட்டது. புந்தோங்கில் உள்ள இந்து மயானத்தில் மேலும் 2 மின் அடுப்புகள் நிர்மாணிக்க மத்திய அரசாங்கம் 13 லட்சம் நிதி வழங்கியுள்ளதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து சிவனேசன் கூறினார். அதனை பராமரித்து வரும் ஏப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபா அந்த 2 மின் அடுப்புகள் நிர்மாணிப்பு பணியை மேற்கொண்டதாக தெரிவித்தார். பேராவில் அதிக இந்தியர்கள் வாழும் இடமாக புந்தோங் உள்ளதால் மின் சுடலையின் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். ஏற்கனவே இதில் 2 மின் அடுப்புகள் உள்ளது, அது போதாது என்ற குறைபாடுகள் நிலவியதால் சடலங்கள் மற்ற இனத்தவர்களின் மின் சுடலைக்கு எடுத்து சென்று தகனம் செய்து வருகிறார்கள். இந்த குறைபாடுகளை போக்க மத்திய அரசாங்கம் புந்தோங் இந்து மயானத்தில் புதிய 2 மின் சுடலை நிர்மாணிக்க நிதி வழங்கியதாக குறிப்பிட்டார். முன்பு இருந்தது 2 அடுப்பு, இப்போ 4ஆக கூட்டியிருக்காங்க. அப்போ அந்த வெயிட்டிங் நேரம் அதெல்லாம் குறையும். சில நேரத்தில் பிரேதத்தை கொண்டாந்து வச்சு நிற்கணும். கரெக்டான நேரத்துக்கு வராட்டி தாமதமாக வந்தார்னா 2ஆவது நிற்கணும். இப்போ அவங்க நிற்க வேண்டிய அவசியம் வராது. அப்போ வந்த உடனடியாக அவங்களோட வேலையை பார்த்துட்டு அவங்க போகலாம். 4 இந்த 4ஆவதுக்கு தான் அரசாங்கம் 1 மில்லியன் 1.3 மில்லியன் மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. அந்த அறிவிப்பு இந்த வருடம் கடந்த வருடம் பிரதமர் 20 மில்லியன் ஒதுக்கீடு செஞ்சுருந்தார். அதில் இப்போ பார்க்க போனால் பேராக்கில் 2 இடத்துக்கு கிடச்சிருக்கு. அதாவது இது 1.3, பீடோருக்கு 2.5. பீடோர் நிலம் அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அதே வேளையில் மாநில அரசாங்கமும் ஏறக்குறைய ஒரு 5 லட்சம் வெள்ளி செலவு பண்ணுது. அதுபோல பீடோரில் இந்து மயானத்தில் மின் சுடலை நிர்மாணிக்க மத்திய அரசு 25 லட்சம் வெள்ளியை வழங்கியதாக டத்து சிவனேசன் தெரிவித்தார். புந்தோங் இந்து மயானத்தில் புதியதாக நிர்மாணிக்கப்பட்ட 2 மின் அடுப்புகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் இதனை கூறினார். பொதுமக்கள் சடலங்களை தகனம் செய்ய போதிய வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆகவே பொதுமக்கள் போதிய ஆதரவை வழங்கும்படியும் மேலும் பட்டாசுகள் மற்றும் மது பாட்டில்கள் சவப்பெட்டிக்குள் வைக்க வேண்டும் எனவும் ஆலோசனை வழங்கினார். வணக்கம். இங்கே ஈப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபா கீழ் இயங்கும் மின் சுடலை புந்தோங்கில் இங்கே ரொம்ப காலமாக இருக்குது. ஏற்கனவே இங்கே பேரா கவர்மெண்ட் பழைய 10 வருடத்துக்கு முன்னாடி 2 அடுப்புக்கு நிதி கொடுத்து 10 வருஷமாச்சு. அந்த பழைய அடுப்புங்க 2 அடுப்பு பூட்டி. இப்போ சமீபத்தில் ஃபெடரல் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு நிதி வந்ததுனால இன்னும் 2 அடுப்பு நாங்கள் புதுமையான டெக்னாலஜியில் 2 அடுப்பு பூட்டியிருக்கோம். இப்போ நம்ம இந்த அடுப்பை பூட்டதில் நாங்கள் என்ன சுலபமானா ஒரு நாளைக்கு 2லேருந்து 8 பிரேதம் கூட எரிக்கலாம். நாங்கள் என்ன அதை இந்த கோயில் ஒரு வசதி பண்ணி கொடுக்குறோன்னா, நம்ம தமிழ் மக்களுக்கு அங்கே எங்கேயும் போயிட்டுருக்காம இங்கே கிட்டையே புந்தோங்கில் எல்லாம் தகனம் பண்ணி கிரிமேஷன் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த நிலவில் நாங்கள் பேரா கவர்மெண்ட்டுக்கும் மாநில ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சு இந்த புது அடுப்பை ஃபண்டிங் கொடுத்து ஏற்பாடு பண்ணி நமக்கு தயார் கொடுத்து இப்போ நம்ம முதல்வராக நம்ம பிஎம்எக்ஸ் அவர்களுக்கு, ஏன்னா அவர் நிதி கீழே தான் நாங்களுக்கு இந்த ஃபண்டிங் வந்துச்சு. இந்த ஃபண்டிங்கை நாங்கள் ஒரு 6 மாதம் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் ஒரு 6 மாதத்துலேயே முடிச்சிட்டோம். இதை இன்றைக்கி நம்ம YB டத்து சிவனேசன் அவர் இன்றைக்கி பார்வையிட்டு இந்த மிஷின் எல்லாம் ஃபிட்டாக இருக்குது இயங்குறதுக்குன்னு இன்றைக்கி இந்த தேதியில் நாளையிலேருந்து 4 கழிச்சிலேருந்து இந்த மிஷின் இயங்குறதுக்கு நாங்கள் தயார் பண்ணிகிட்ருக்கோம். என்ன ஒரு சின்ன ஒரு வேண்டிக்கை வைக்கிறோன்னா, இந்த பிரேதங்கள் இந்த போடியெலாம் எடுத்துகிட்டு வரப்போது தயவு செய்து பட்டாசோ மதுபானங்களோ அந்த மாதிரி மிஷினுக்குள்ளே வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே அந்த மாதிரி மிஷினுக்குள்ளே இருந்ததுனால வெடித்து அந்த மிஷின் பழுதாகிறதோட வர பேருக்கு தான் சிரமம். என்னென்னா அது ரிப்பேரிங் காஸ்ட் எல்லாமே நின்றது, தகனம் பண்ணுறது டைமிங் நின்றது, எல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. அது மட்டும் வராமல் நீங்களாம் பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது.
எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.